ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சுவாமி சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக இந்த சிவனடியே தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே. தவத்திரு நாவண்ணாவண்டா நாகரீனம், கருவல் சின்னப்படியில் கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே திருநீட்டி சித்தர். இன்று திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ பிரம்மரிஷி ஸ்ரீ பிரம்மஸ்ரீ சக்தி சித்தர் ஜீவ சமாதி. இந்த சமாதியானது கமலன் சிவனை வழிபட்டு சிவலிங்கமாகி சித்தராகி சிவலிங்கமாக இருக்கிற திருத்தலம் தான் இந்த சமாதி தலம். இது ஜீவ சமாதி அடைந்த எங்களுடைய மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து சிவனோடு பேசி தியானம் பண்ணி, சித்தர்கள் என்றால் இப்படியானவர்கள் தான் சித்தர்கள். எத்தனையோ 18 சித்தர்கள், அதை விட கூடான கோடி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்து விட்டுள்ளார். கூடான கோடி தமிழர்கள் சிவனோடு ஜீவ சமாதி அடைந்து சித்தர்கள் என்றால் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள். மனம் நிறைஞ்ச கண்ணுக்கு பார்க்காத சித்தர்கள், இதயத்தால பூசை செய்தவர்கள், தலகீழாக நடந்து பூசை செய்தவர்கள், சிவனை வழிபட்டவர்கள். பட்டணத்தார், திருமூலர், வள்ளலார், பூசல நாயனர். பூசல நாயனர் என்றால் இதயத்தால தன்னுடைய இதயத்தால ஓம் நம சிவாய என்ற மந்திரம் சொல்லித்தான் கோயில் கட்டினவர். ஓம் நம சிவா. அதே மாதிரி 7வது லிங்கத்துக்கு அடுத்த 8வதா லிங்கமா இருக்கிறது. திருவண்ணாமலையில் 9 லிங்கங்கள் இருக்கின்றது. 9 வாசல்களா 9 லிங்கங்களா இருக்கிறது. அந்த லிங்கத்தை தரிசித்திருந்தான் ஒரு மலை. திருவண்ணாமலை என்றால் திருவண்ணாமலே பெரியவர். அந்த அண்ணாமலை என்றது சிவன் சிலை. அந்த சிலையை சுற்றி வருகிறோம். ஒவ்வொரு கோயில்களில் இருக்கிற கோயில்களையே எங்களோட அடியார்கள் சுற்றி வாரது கிடையாது. இது மலையே சுற்றி வாரார்கள். எங்களோட இலங்கையில 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களை தாண்டி நடந்து வாரவர்கள். யாழ்ப்பாணம் தொண்டமன்னார் செல்லச்சிலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளி வேலும் சூலாயுதம் இந்த அடியேனுக்கு கிடைத்து, இந்த அடியேன் கிரிவலம் பாத யாத்திரை ஒவ்வொரு அடியும் இந்த நாட்டில் செய்த சகல வைத்த பாவங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் இனி பாவம் செய்யாமல் இருக்கணுன்றதற்காகவும் இந்த கிரிவலங்கள் என்ற நாடு உலகம் பூரா வாழ்கிற நாட்டில் அனைத்து மக்களும் ஜாதி மத வேதம் இல்லாமல் திருநீறு அணியுங்கள், கையெழுத்து கும்பிடுங்கள். இது தமிழர்களுடைய முதல் வணக்கத்துக்குரிய மண்டாட்டமும் மந்திரமும்.
ஓம் நம சிவாய என்ற மந்திரம் உலகத்தில் அந்த மந்திரத்தை அடிக்க எந்த மந்திரமும் கிடையாது. சிவனை வணங்குறத போல யாரையுமே வணங்கலாம். இந்த தலங்கள்ல வந்து ஆறுதலா மன நிறைஞ்சு எங்களுடைய அடிவயத்தில் இருக்கிற குண்டலிய பாம்பு, அடிவயத்தில் இருக்கிற எங்களை பாம்பு நெருப்பு செத்தனக்கல்ல கக்கக்கூடிய ஒரு பாம்பு. அது செத்தனக்கல்லே கக்காது. எல்லா பாம்புக்கும் செத்தனக்கல் இருக்கு. அது தானாகவே விளைஞ்சு எந்த பழக்கங்களும் இல்லாமல் பழி வாங்காமல் தானாகவே தன்னுடைய நெற்றிக்கண்ணுக்கு செத்தனக்கல் கொண்டு வரா மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் சிவனை வணங்குறவர்கள் எல்லாரும் வணங்கலாம். எல்லாரும் வணங்கத்தான் வேணும். அது வணங்க வேணும்ன்ற முறையை சித்தர்கள் தான் சொல்லித்தாரார்கள். எந்த சாமி மேருக்கும் சிவனை கும்பிட்றதுக்கு அதிகாரம் இல்லை, கும்பிடவே இல்லை. சிவன் இருக்கவும் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சித்தர் பஞ்சமுக தரிசனம் கிரிவலத்தை திருவண்ணாமலையில் கடைப்பிடிச்சவர் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ ஈசக்தி சித்தர் ஜீவ சமாதி. இந்த இடத்துல இருந்த சிவனை வழிபட்ட ஒரு தமிழர். அவர் சிவனை வழிபட்டத்தால சித்தராகி சிவலிங்கமாக இருக்கிற தளத்தில் இந்த அடியை உங்கள் எல்லோருக்காக வேண்டிக்கொள்வது நல்ல அன்பையும் அறிவையும் ஞானத்தையும் தான். அறிவை வச்சு பயன்படுத்தலாது. ஞானம் தேவை. அந்த ஞானம் தேவைன்னா நீங்கள் உங்களுடைய பித்தம் தலைக்கேறினவர்கள்லாம் சித்தர்கள். நீங்கள் தேவையில்லாத பித்தங்களை தலைக்கேற்றுறீங்க. அன்பாயிருங்கள். அன்பே சிவம். சிவன் ராவணனோட அன்பு, ராவணனோட சிவன் அன்பு. அதனாலதான் 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியா வச்சிருக்கிறார். கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் தமிழ் மன்னன் ராவணன்டா. அந்த இலங்கை நாடே இந்த நந்தி மாதிரி. இலங்கை நாடுன்றது வந்து எங்களுடைய சிவபூமி ஈழம். அது தமிழர்கள் வழங்கக்கூடிய ஒரு பசு மாடு தான் இலங்கை. அந்த இலங்கை நந்தியாக இருந்து இந்த சிவனை பார்க்குது இந்தியாவை. இலங்கையில் உள்ள இலங்கை அப்படியே வணங்கிட்டு இந்தியாவை பார்க்குது. இந்தியாவுண்டா இல்லை சிவலிங்கம், சிவன் இந்தியா. அதனால் இந்த அடியேன் இன்றைய நாள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து மக்களுக்கும் இந்த அடியேன் சிவன் உள்ளுக்குள்ளே இருந்துண்டு. வெள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குது, பாலுக்குள்ள நெய் இருக்குது, சேத்துக்குள்ள சிப்பி இருக்குது, சிப்பிக்களால் முத்து இருக்குது. அந்த தாமரை பூவே சேத்துக்குள்ள தான் இருக்குது. அந்த தாமரை பூவத்தை கொண்டுதான் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. தாமரை பூவில் ரோஜா பூக்களை அன்புன்ற அந்த பூ போடுறதுக்கு காரணம் எல்லாரும் அன்பாக இருக்கணும். சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் நம சிவா ஓம் சக்தி, ஓம் நம சிவா ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். திருச்சிட்டோம்.